ஹலோ 7th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 7th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் இதோடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் அந்த பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு 3 செட் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க. 2 மார்க் பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டிட் டான் குயிக்ஸ்டூக் லைக் டு ரீட்? வாட் வேர் தோஸ் புக்ஸ் லைக்? அடுத்து வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த shepherds when they see that Don Quixote is attacking their sheep? அடுத்து what effect do the things Don Quixote have on him? அடுத்து who was the young stone carver? what was he working on? இதெல்லாம் பார்த்துங்க. பேராகிராஃப் பாருங்கள். write a paragraph about adventures of Don Quixote. அடுத்து what do you think about the last stone carver? ஸோ இந்த 2 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பேராகிராஃப் இங்கே பாருங்கள். What are the characteristics of an adventure? What are the themes of singer songs? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒன் வேர்டு, ஸோ fill in the blanks அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ். இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி கேட்டிருக்க கொஷினுக்கு வந்து யூ ஹாவ் டு ஆன்சர். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதோட எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே.